அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நான் ஒரு கதை சொல்லட்டுமா? துணிவே துணை. கதையின் பெயர் துணிவே துணை. 2 குடிகாரர்கள் சாலையில் சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள். உன்மேல் கல்லை போட்டு விடுவேன், என்மேல் கல்லை போட்டு விடுவேன் என்று சொல்லிக்கொண்டே இருவரும் கையில் பெரிய கல்லை வைத்து கொண்டிருந்தார்கள். பிரச்சனை எதுக்கு என்று தெரியவில்லை. குடிகாரர்களுக்கு சொல்லவா வேண்டும்? காரணம் இல்லாமல் சண்டை பிடித்து கொள்வார்கள் அல்லவா? அப்பொழுது சண்டை பிடித்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த சாலையை கடந்து செல்பவர்கள், வாகனத்தில் கடந்து செல்பவர்கள், நடைபாதையில் கடந்து செல்பவர்கள் வேகமாக சென்று விட்டார்கள். நம்மேல் கல் பட்டுவிடுமோ என்று சில பேரும், இவர்களிடம் குடிகாரர்களிடம் வம்பு எதற்கு என்று சில பேரும் வேக வேகமாக சாலையை கடந்து விட்டார்கள். அதாவது சாலை என்றால் அந்த குடியார்கள் சண்டையிட்டு கொண்டிருக்கும் அந்த இடத்தை விட்டு வேகமாக கடந்து விட்டார்கள். அப்பொழுது மேலே அடுக்குமாடி குடியிருப்பில் மேலே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த துர்கா என்ற கல்லூரி மாணவி வேக வேகமாக இறங்கி வந்தாள். லிஃப்டில் கூட இல்லை, படியில் வேக வேகமாக இறங்கி வந்தாள். இறங்கி வந்து குடியார்கள் அருகில் சென்றாள். அனைவரும் ஆம்பளைங்களே பயந்து கொண்டு செல்கின்றார்கள். நீ எதுக்கு பெண் பிள்ளை போகின்றாய்? வேண்டாம், சிக்கலை உருவாக்கி கொள்ளாதே என்று சொன்னார்கள். இல்லை, இப்படியே விட்டால் பாவம், யாராவது ஒருத்தருக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்று சொல்லிவிட்டே அவர்கள் அருகில் சென்றார். குடியாரர்கள் எவ்வளவு குடித்திருந்தாலும் பெண்ணை பார்த்ததும் வேண்டாம், நீ இதில் சிக்கிக்கொள்ளாதே, போய்விடு என்று சொன்னார்கள். இல்லை அண்ணா, அந்த பக்கத்து அப்பார்ட்மெண்ட்ஸில் நான் மேலே பார்த்து கொண்டிருந்தேன். பக்கத்து அப்பார்ட்மெண்ட்ஸில் போலீஸ் வேன் வந்து நின்று கொண்டிருக்கிறது. இந்த குடியார்கள் சண்டையிடும் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு அருகில் என்று சொன்னார்கள். என்று வந்தோம் என்று வேன் நிறைய போலீஸ் வந்திருக்கின்றது. யாரோ இந்த வழியாக சென்றவர்கள் போலீஸுக்கு தகவல் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன் என்று சொல்லி முடிப்பதற்குள் இருவரும் தங்கள் இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு சிட்டா பறந்து விட்டார்கள். அது போனவுடன் இந்த பெண்ணை பார்த்து அருகில் இருந்தவர்கள் அருகில் கூடிவிட்டார்கள். குடியார்கள் இருக்கும் பொழுது வரவில்லை, இந்த சென்ற பிறகு இந்த பெண்ணிடம் வந்து விட்டார்கள். அதாவது துர்கா, அந்த பெண்ணின் பெயர் துர்கா. துர்கா துணிவே துணை அப்படி என்று சொன்னார்கள். ஆமாம், நானும் ஒதுங்கியிருந்தால் இந்த இருவரில் யாராவது ஒரு உயிர் போயிருக்கும். உயிர் போனால் மீட்க முடியுமா? எது போனாலும் மீட்டு விடலாம், உயிர் போனாலும் மீட்க முடியாதல்லவா? அவரவர்கள் குடும்பத்தில் எப்படி எப்படி எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்களோ நாம் அதை காப்பாற்ற வேண்டும் அல்லவா? அதாவது காப்பாற்ற வேண்டும் என்று செல்லும் பொழுதே நாம் மாட்டிக்கொள்ளாதபடி சாதுரியமாக பேச்சு பேச வேண்டும் என்று துர்கா அனைவருக்கும் புத்திமதி சொன்னாள். இதிலிருந்து என்ன தெரிகின்றது? துணிவே துணை. இருந்தாலும் துர்கா சொல்வது மாதிரி நாம் சாதுரியமாக எந்த செயலிலும் ஈடுபட வேண்டும். நாமும் மாட்டிக்கொள்ளக்கூடாது, சமாச்சாரமும் பெரிதாக ஆகக்கூடாது அல்லவா? தங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்வது வி எஸ். கோயம்புத்தூர்.